விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். நான் கூட ராகுல் காந்திய பெரிய பருப்புன்னு நினைச்சேன். அது சாதாரண பப்பு அப்படின்னு இன்னைக்குதான் தெரியுது. ஏன்டா இங்க மோடியும் அமித்ஷாவும் தொடர்ச்சியாக ராகுல் காந்திய பப்பு பப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, பால் புட்டி பாப்பா அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் ராகுல் காந்தி நல்லா தானே பேசுறாரு, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடைபயணம் எல்லாம் போறாரு, இந்தியாவை நடந்தே அளக்குறாரு அப்படியெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஆனா இன்னைக்கு மக்கு மாதிரி இன்னைக்கு உட்காந்து இன்னைக்கு பிரச்சாரத்துல பேசியிருக்கிறாரு நம்ம ராகுல் காந்தி அவர்கள். என்ன பேசியிருக்கிறாரு, அவரை எப்படி வாயை விட்டு அவருடைய கூட்டணியை, அதாவது திமுக கூட்டணியை எப்படி அசிங்கப்படுத்திருக்காரு என்பதை பத்தி இந்த காணொலியில நம்ம விரிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். இந்த ராகுல் காந்தி அவர்கள் 20 நாளா தமிழ்நாட்டுல எட்டி பார்க்கலங்க. தேர்தல் அறிவிச்சு கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது. எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 20 நாளா தமிழ்நாட்டு பக்கம் பிரச்சாரத்துக்கே வரல. பாண்டிச்சேரிக்கு பிரச்சாரம் வந்தாரு. அப்படி பிரச்சாரம் வந்த மேடையிலையும் மு.க. ஸ்டாலினுடைய பெயரையோ உச்சரிக்கவே கிடையாது. மு.க. ஸ்டாலினுடன் மேடையும் ஏறல. அப்ப 20 நாளா எங்க புடுங்க போயிருந்தாரு ராகுல் காந்தி. இன்னைக்குதான் இந்த தமிழ்நாடு கண்ணுல தெரியுதா? அப்ப ராகுல் காந்தி இன்னைக்கு வந்ததற்கான காரணம், இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்காரன் உருவி விடாத குறையா ராகுல் காந்தி கிட்ட கெஞ்சிதான் வர வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த திமுக போட்ட போடு. திமுக காரங்க எல்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கிற அத்தனை பேருமே, யோ கூட்டணி எல்லாம் இருக்கிறீங்க, இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி உங்க கூட பிரச்சாரத்துக்கு உங்களுக்காக இங்க வரவே கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் இங்க ஸ்வீட் வாங்கிட்டு தெரு தெருவா உங்களுக்காக சுத்திக்கிட்டு இருந்தாரு. 4-5 தடவை ராகுல் காந்தி வந்தாரு. எதுக்காக இந்த ஒரு தடவை கூட வரல? அப்போ உன் கூட்டணி ஒற்றுமையா இல்ல, உன் கூட்டணிக்குள்ள இவ்வளவு பிளவுகள் இருக்குதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் அத்தனவும் போட்டு பொழந்த பொழப்புல திமுக காரன் காண்டாயிட்டான். அதனாலதான் அறிவாலயத்துடைய ஏட்டையா RS பாரதி என்ன பண்ணாங்கன்னாக்க, இல்லைங்க எங்க மு.க. ஸ்டாலினுக்கு தனியா பிரச்சார தேதியை ஒதுக்கிட்டோம், அவங்க ராகுல் காந்திக்கு தனியாக பிரச்சார தேதியை ஒதுக்கிட்டாங்க, ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டல, அதனால 2 பேரும் ஒன்னா இணைந்து பிரச்சாரம் பண்ற சூழல் வரல, அவங்க பிரச்சாரத்துல அவங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னு RS பாரதி அறிவாலய ஏட்டையா எவ்வளவு முட்டு கொடுக்கணுமோ அவ்வளவு முட்டு கொடுத்தாரு 2 நாளைக்கு முன்னாடி. சரி, ஏடா ராகுல் காந்தி திடீர்னு வந்தாருன்னு பார்த்தா, இந்த திமுக காரங்க, அதாவது மு.க. ஸ்டாலின் வகையாரா செல்வ பெருந்தகையை கூட்டு விட்ட டோஸ் அப்படி. உங்களுக்காக நாங்க நீ பேசணுன்றதுக்காக உனக்கு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா தூக்கி கொடுத்துருக்கோம். அங்க பாரு, நீ செத்து போன கட்சி. ஆனா அங்க பக்கம் பாரு பாஜக உங்களை விட 1 சீட்டு கம்மியா கொடுத்து அதிமுக வச்சிருக்கு. இந்தியாவையே பாஜக ஆண்டுகிட்டு இருக்கு, பல மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கு. அப்பேற்பட்ட கட்சிக்கே 27 தான், ஒன்னை விட 1. ஆனா நீ என்ன பண்ற, நீ செத்து போன கட்சி. ஆனா உனக்கு நான் 28 சீட்டு கொடுத்துருக்கேன். 28 சீட்டு கொடுத்து என்னையா புண்ணியம், ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கேன். இவ்வளவு கொடுத்தும் கூட எங்களுக்காக பிரச்சாரம் பண்ண உங்க தலைவர் ராகுல் காந்தி வரமாட்டார்னா இதுல எந்த விதத்துல நியாயம்? அப்ப அடுத்த எலெக்ஷன்ல இந்த மாதிரி சீட்டு தாங்க அதை தாங்க தூக்கிட்டு வந்தா செருப்ப கட்டி அடிப்போம். இவங்க விட்ட டோஸ்ல தான் செல்வ பெருந்தகைகள் மற்றும் இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் ராகுல் காந்தியை பிடிச்சி உருவுன்னு உருவி, ஐயா வாங்க ஐயா, நாங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு சீட்டு வாங்கி வச்சிருக்கிறோம், எக்ஸ்ட்ரா 3 சீட்டு வாங்கி வச்சிருக்கோம், தயவு செஞ்சு கெடுத்து விட்டுறாத, அடுத்த எலெக்ஷன்லயும் நாம இவங்க தான் போய் கையை கட்டி நிக்கணும்னு இவனுக்கு கெஞ்சதான ஒரே காரணத்துக்காக தான் ராகுல் காந்தி இந்த பிரச்சாரத்துக்கு வந்தாரு. இந்த திமுக உடனான கூட்டணியை ஒருபோதும் ராகுல் காந்தி அவர்கள் விரும்பல. அதனாலதான் மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், கிரிஷ் ஜோடகராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்கள். இவங்க அத்தனை பேருமே விஜயனுடன் கூட்டணி போகணும்னு தான் ஆசையில இருந்தாங்க, ராகுல் காந்தி உட்பட. ராகுல் காந்தியும் விஜயும் தொடர்ச்சியாக போன்ல பேசி இருக்கிறாங்க கூட்டணி பற்றி. ஆனால் இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அறிவாலய கொத்தடிமைகளான காங்கிரசுகள் தான் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து திமுக கூட கூட்டணிக்கு போனது. புரியுதுங்களா? அதனால செம்ம காண்டுல இருக்கிறார் ராகுல் காந்தி. அதனாலதான் வரமாட்டேன்னாரு. அப்புறம் வேற வழி இல்லாம போய் தான் ஆகணும், கூட்டணி அமைச்சாச்சு, நீங்க போகலன்னா நல்லா இருக்காதுன்னு இவங்க எல்லாம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்ய தமிழ்நாட்டுக்கு வந்தார். சரி, வந்த பப்பு குட்டி ஒழுங்கா வந்தமா, பால் டப்பாவை பிடிச்சி பால் குடிச்சோமா அப்படின்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கணும்ல. இங்க அதிமுகவுக்கு பாடம் எடுக்குது இந்த பப்பு குட்டி. என்ன சொல்லுதுனாக்க, மு.க. ஸ்டாலினை ஒருபோதும் மோடியால் மிரட்ட முடியாது. பாவம் ராகுல் காந்தி, இவருக்கு தெரியல மு.க. ஸ்டாலின் என்றைக்கே மண்டியிட்டு மோடி அமித்ஷா காலை நக்கி விட்டார் என்பது இந்த ராகுல் காந்திக்கு தெரியல, பாவம். அதனாலதான் பப்புன்னு சொல்றோம். புரியுதுங்களா? மோடி தமிழ்நாட்டுக்கு வராருன்னு உடனே உலகத்திலேயே இல்லாத வெள்ளக்கொடைய தேடி கண்டுபிடிச்சு, ஒருவேளை இவனுக்கு தயாரிச்சிருப்பாடுன்னு நினைக்கிற வெள்ளக்கொடைய தனியா ஃபேக்டரியில போய் ஆர்டர் கொடுத்து அந்த வெள்ளக்கொடைய மு.க. ஸ்டாலின் தூக்கிட்டு போகும்போதே இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ராகுல் காந்திக்கு, என்னைக்கே இவன் வீழ்ந்தே விட்டான் ஐயா, படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு ராகுல் காந்திக்கு தெரிஞ்சிருக்கணும். பாவம், பால் குடிக்கிற புள்ளிக்கு இன்னும் விவரம் பத்தல. அதனாலதான் இந்தியாவிலேயே ஆட்சியை இழந்து விட்டு இன்றைக்கு 5 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் இந்த மாநில கட்சிகளோட கையேந்திக்கிட்டு இருக்குது காங்கிரஸ். அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் அந்த ஜிஎஸ்டி கூட்டத்தொடரிலே போய் கலந்துக்கல. ஆனா கடைசி வருஷத்துல
டாஸ்மாக்ல ரைடு விட்ட உடனே நேரா அவருடைய பிள்ளை உதயநிதி சிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே மனுஷன் போறாரு, மாநிலத்துக்கான நிதியை கேட்டு பெற நான் போனேன். அப்ப 4 வருஷமா ஏன் போகல அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது திமுக. அங்க போய் மோடியை சந்திக்க தனி நேரம் கேட்டு ஒதுக்கி பேசுறாரு. கூட யாரு? சந்திரபாபு நாயுடு. ஏன் சொல்லுங்க பாப்பா. அதெல்லாம் ஒரு பாசம், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, புரியுதுங்களா? அப்ப அவர் கூட வச்சுக்கிட்டு தனி சந்திப்பு மோடி கிட்ட வெளியதான் பில்டப். அதாவது மோடியும் ஸ்டாலினும் இப்படி உட்காந்து பேசுவாங்க. ஊபிக்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, பாத்தியா எங்க தலைவர் மிரட்டுறாரு, பாத்தியா எங்க தலைவர் கொன்றுவன்னு சொல்றாரு, பாத்தியா எங்க தலைவர் பணம் கொடுக்கலன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்றாரு. இந்த ஊபி இங்க பில்டப் கொடுத்துட்டு இருப்பான். ஆனா அங்க முக ஸ்டாலின் என்ன பண்ணுவார்னா, ஐயா சாமி என் புள்ள மேல ஈடியை விட்டுறாதீங்க, உன் காலில் கூட விடுறன்னு அங்க உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு ஸ்டாலின். இதெல்லாம் நடந்துச்சு. இவ்வளவு கூத்து நடந்ததுக்கு அப்புறமும் ராகுல் காந்தி இங்க வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம இந்த மோடியால் முக ஸ்டாலினை ஒருபோதும் மிரட்ட முடியாது அப்படிலாம் பேச முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு ராகுல் காந்தி. அப்படியா? அப்படின்னாக்க எடப்பாடி பழனிசாமியை விட இனத்தாலும் ரத்தத்தாலும் மொழியாலும் சொத்த தமிழன் எவனும் இல்லைங்க. அப்ப ராகுல் காந்தி யாராதான் சொல்றாரு? சொல்லுங்க பாப்போம். அப்போ என்ன கிரவுண்டு என்ன மேட்ச்னு எதுவுமே தெரியல, அது மாட்டும் வந்து உளறிக்கிட்டு இருக்குது. இது அதோட நிறுத்தினாரா? அதிமுக ஒரு ஊழல் கட்சி, இதை பயன்படுத்தி பாஜக தமிழ்நாட்டுக்கு உள்ள நுழைய நினைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. யோ, ஊழலை பத்தி ஊழல் ஒழிப்பை பத்தி பேசுறதுக்கு காங்கிரசுக்காரனோ இந்த திமுக காரனுக்கோ துளியாவது அருகதை இருக்கா? சொல்லு பாப்போம். இந்த காங்கிரசினுடைய ஆட்சி எதனால அகன்றது? கடந்த 12 வருடங்களாக இந்த காங்கிரஸால் ஏன் இந்தியாவில் தலையெடுக்க முடியவில்லை? காங்கிரஸ் ஏன் எல்லா மாநிலங்களையும் தோற்று போகிறது? இவனுக்கு 10 தோல்வி பழனிசாமி விமர்சிக்கிறானுங்கல்ல, காங்கிரசினுடைய தோல்வி எடுத்தா 100 தோல்வி இருக்கு. 150 தோல்வியை நான் காட்டுவேன் காங்கிரசினுடைய தோல்வி இந்த 12 ஆண்டு கால ஆட்சி காலத்துல. எதுக்காக காங்கிரஸால 12 ஆண்டு காலம் பல மாநிலங்கள்ல தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது? எதற்காக ஒரே ஒரு முறை கூட இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியல? ஏன் தொடர்ச்சியா 3 தோல்வி? எதற்காக காங்கிரஸுக்கு இந்த பாடத்தை இந்த இந்திய மக்கள் புகழ்றாங்க? திமுகவுடன் கூட்டு சேர்ந்து 2G ஸ்பெக்ட்ரம் காத்துல கூட ஊழல் செஞ்சதால. அப்ப ஊழலுக்காகவே தண்டிக்கப்பட்டவர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு துளியாவது அருகதை இருக்கா? அதிமுக ஊழல் கட்சியா? அதை பயன்படுத்தி பாஜக உள்ள நுழையா? யோ, நீ 12 வருஷம் தோத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் ஊழல் தானையா? ஊழலை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கா? சொல்லுங்க பாப்போம். அதுதான் எங்களுடைய கேள்வி. அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தைரியம்? இவங்க தமிழை அழிக்க பார்க்கிறாங்க, தமிழின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்படின்னு யார் சொல்றாரு? இந்திரா காந்தியினுடைய வாரிசு, நேருவினுடைய வாரிசு சொல்றாரு. தமிழை அழிக்க பார்க்கிறது பாஜக மோடி அரசு. சரிங்க சாமி, இந்திய திணிச்சது யாருங்க? தமிழ்நாட்டு மேல இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் மீதே இந்தியை திணித்தது யார்? அதற்காக தமிழ்நாட்டில் மொழி போராட்டம் நடந்தது எப்படி? யாருக்கு எதிராக தமிழ்நாட்டுல மொழி போராட்டம் நடந்தது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பராசக்தி படம் வந்தது. உங்க திமுக காரன் காங்கிரஸ்காரனை கழுவி ஊத்தி ஒரு படம் எடுத்தாங்களே, அதையும் வெக்கமே இல்லாம சகிச்சுக்கிட்டு உங்க இந்திரா காந்தியை போட்டு அப்படி கிழின்னு கிழிச்சும் கூட அவனுக்கு கூட கண்டனம் கூட தெரிவிக்காம அவனுக்கு கூட கூட்டணி வச்சிருக்கிறீங்களே, இப்படி மானங்கெட்டு போயிட்டு. அப்போ இந்தியாவில் இந்தி மொழியை திணித்தவன் எவன்? தமிழை அழிக்க இந்தியை தமிழ்நாட்டில் திணித்தவன் எவன்? அந்த தமிழை காக்க போராடிய தமிழர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 100கணக்கானவர்களை கொன்று குவித்தவன் எவன்? பாஜக யாரையாவது தமிழ் மொழிக்கு ஆதரவாக போராடியவங்களை, இந்திக்கு எதிராக போராடிய தமிழர்களை பாஜக யாரையாவது ஒருத்தவங்களை கொன்னதுன்னு உன்னால ஆதாரத்தோட சொல்ல முடியுமா? ஆனால் 100கணக்கான தமிழர்களை கொன்றொழித்தது இந்த காங்கிரஸ். இந்தியை திணித்து தமிழை காக்க வந்தவங்களை. அப்போ தமிழ் பாதுகாப்பு பற்றி பேசுவதற்கு, மொழி திணிப்பை பற்றி பேசுவதற்கு காங்கிரஸ்காரனுக்கு துளி கூட அருகதை கிடையாது. அப்ப துளி கூட அருகதை இல்லாத நபர் வந்து சொல்றாங்க அமித்ஷாவும் மோடியும் தமிழ் மொழியின் மீது தாக்குதல் நடத்துறாங்க, இந்தியை திணிக்கிறாங்கன்னு. இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒண்ணு எதற்காக நடந்ததுன்னு கொஞ்சம் வரலாறு திரும்பி பாருங்க பப்பு குட்டி. உங்க தாத்தாவும் உங்கள் பாட்டியும் எங்கள் தமிழ் இனத்தை கொன்று குவித்ததை நாங்கள் இன்னும் மறக்கவில்லை. உங்க அப்பா ராஜீவ் காந்தி 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தானே, அதையும் நாங்க மறக்கல. உங்க அம்மா சோனியா காந்தி அவங்களும் கொன்று குவிச்சாங்களே ஈழத்தமிழர்களை, அதையும் நாங்க மறக்கல. அப்போ தமிழர்களை பற்றி பேசுவதற்கோ தமிழ் மொழியை பற்றி பேசுவதற்கோ காங்கிரஸ்காரனுக்கோ திமுக காரனுக்கோ துளி கூட அருகதை கிடையாது. அப்படியே பொன்னான முத்தான ஒரு வார்த்தையை சொன்னாரு பாருங்க, நாங்களும் தான் திமுக கூட கூட்டணியில இருக்கிறோம், திமுகவை நாங்க என்னைக்காவது மிரட்டி இருக்கிறோமா? திமுகவை என்னைக்காவது நாங்க அடக்கி வச்சிருக்கிறோமா? திமுகவை என்னைக்காவது மிரட்டி பணிய வச்சிருக்கிறோமா?
நாங்க கூட தான் திமுக கூட கூட்டணியில் இருக்கோம், நாங்க என்னைக்காவது ஆளை நினைத்தோமா தமிழ்நாட்டை? நீ ஆளை நினைக்காததாலதாயா நீ வெளியில இருக்கிற. நீ ஆளை நினைக்காததால் தான் இந்த திமுக கிட்ட 5 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் கையேந்திக்கிட்டு இருக்க. நீ தமிழ்நாட்டை ஆளை நினைத்திருந்தால் இன்றைக்கு திமுகவுக்கு இவ்வளவு இடம் கொடுத்திருக்க மாட்ட. திமுக கிட்ட ஒரு 10 சீட்டுக்கு 20 சீட்டுக்கு நீ பணிஞ்சு போயிருக்க மாட்ட. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம நாங்க திமுகவுடன் கூட்டணி இருக்கிறோம், திமுக கூட கூட்டணியில இருந்தாலும் கூட நாங்கள் என்னைக்காவது மிரட்டி இருக்கிறவா? கண்ணா, கொஞ்சம் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாரு கண்ணா, பால்டப்பா கொஞ்சம் திரும்பி பாரு. 2011 தேர்தல்ல 63 இடங்களை எப்படி வாங்கினீங்க நீ திமுக இருந்து? ஞாபகம் இருக்கா? கலைஞர் டிவி ஆபீஸ்ல கீழே சிபிஐ ரைடு, மாடி மேல கூட்டணி பேச்சுவார்த்தை. நீங்க திமுகவை மிரட்டுறது இல்ல, திமுகவை நீங்க அடிபணிய வச்சது இல்ல. அப்போ நீங்க திமுகவை மிரட்டி திமுகவை அடிபணிய வச்சு கலைஞர் டிவில சிபிஐ ரைடை விட்டு 63 இடங்களை பெற்றது இந்த காங்கிரஸ். அந்த வரலாறு நம்ம ராகுல் ஜிக்கு தெரியுமா? இவங்கதான் சொல்றாங்க நாங்கள் திமுக கூட கூட்டணி வச்சிருக்கோம், திமுக கூட இணைந்து செயல்படுறோம். என்னைக்காவது நாங்க திமுகவை மிரட்டி இருக்கிறோமா? திமுக காரனே சிரிப்பாயா, காங்கிரஸ்காரனே விழுந்து வந்து சிரிப்பான். நான் புத்தி கித்தி கண்டு போச்சா ராகுல் காந்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2011 தேர்தல்ல 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை காட்டி காட்டி இந்த திமுகவை மிரட்டி, கருணாநிதியினுடைய மனைவி ராஜாத்தியை உள்ள தூக்கி வைப்பேன், தயாளு அம்மாவை உள்ள தூக்கி வைப்பேன், உன் பொண்ணு கனிமொழியை வெளியே வரவே விட மாட்டேன், ஸ்டாலினையும் கைது பண்ணுவேன், பணம் ஸ்டாலினுக்கும் கைமாறி இருக்கிறது அப்படின்னு இந்த திமுகவினரை மிரட்டி கருணாநிதியை மிரட்டி 63 இடங்களை வாங்கிட்டு கருணாநிதி என்ன சொன்னாரு? 63 நாயன்மார்களை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சப்ப கட்டு கட்டினார். அப்போ சிபிஐ ரைடை விட்டுக்கிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தின உலகத்துல ஒரே கோஷ்டி இந்த கரகாட்ட கோஷ்டி தான். ஆனா இவங்க தான் சொல்றாங்க நாங்க திமுகவை கூட்டணியில இருந்தாலும் ஒருபோதும் மிரட்டியதில்லை, அடிபணிய வைத்ததில்லை அப்படின்னு வெக்க மேலாம வாய் குசாம சொல்றாரு. ஆனா இவனுங்க தான் சொல்றானுங்க அதிமுகவை பாஜக மிரட்டுதுன்னு. யார் சொன்னா? நீங்க போய் வழக்கு பிடிச்சு பாத்தீங்களா என்ன பாஜக மிரட்டினத? இன்றைக்கு வரைக்கும் அதிமுக தனித்த பேரு இயக்கமாக, சுயமரியாதை கொண்ட இயக்கமாக தனித்து செயல்பட்டு வருது. கூட்டணி சீட்டுகள் எத்தனை என்பது உட்பட எடப்பாடி பழனிசாமி தான் தீர்மானிக்கிறாரு. யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எந்தெந்த தொகுதி யாருக்கு கொடுக்கணும்னு தீர்மானித்தது எடப்பாடி பழனிசாமி. உங்களை மாதிரி சிபிஐ ரைடு விட்டு ஒன்னும் பாஜக மிரட்டல. ஊழல் பணத்துல உங்களை மாதிரி பங்கு போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஆட்சியை 12 வருடமாக இழந்து விட்டு நிற்கல. புரியுதுங்களா? 12 வருடமாக இழந்து விட்டு நிற்கல. அப்போ ஊழலுக்காக இவ்வளவு காலம் தண்டிக்கப்பட்ட ஒரே கட்சி காங்கிரஸ், திமுக. இந்த திமுக காரன் கூட சேர்ந்த பாவத்துக்கு தான் காங்கிரஸ் 3 தடவை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து ஆட்சியை கைவிட்டு பல மாநிலங்கள்ல கைவிட்டு இன்றைக்கு கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக நிற்கிறது. ஆனா இவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான பின்னணிகளை வரலாறுகளை வச்சுக்கிட்டு இவனுங்க யோக்கியம் சொல்ல வந்துட்டாங்கப்பா அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து. காடா பாவிகளா, உங்க கடந்த கால வரலாறையாவது நீங்க திரும்பி பார்க்கணும் இல்ல? அப்போ வரலாறு என்றைக்குமே பொய் சொல்லாது. வரலாறு என்பது அப்படியேதான் நிற்கிறது. இந்த திமுக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இன்றைக்கு ஏகப்பட்ட 7ஆம் பொருத்தம். இவங்க 2 பேருமே கூட்டணியில அடிச்சுக்கிட்டு மாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில பார்க்கத்தான் வலுவான கூட்டணி, ஆனா உள்ளுக்குள்ள உள்ளடி வேலைகள் வேகமாக பாக்குறாங்க. இந்த காங்கிரஸ்காரன் பேசின பேச்செல்லாம் அப்படியே திமுக காரன் ஞாபகம் வச்சிருக்கான். விஜய் கூட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க திமுகவை எப்படி எல்லாம் விமர்சிச்சானுங்க, திமுகவை எப்படி பச்சை பச்சையா திட்டினானுங்க, அத்தனை திமுக தொண்டர்கள் ஞாபகம் வச்சிருக்கான். அடிமட்ட திமுக தொண்டர்கள் ஞாபகம் வச்சிருக்கான். அதெல்லாம் தேர்தலில் உள்ளடி வேலையா காட்ட போறாங்க. இந்த பக்கம் தேமுதிகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு மோதல், அவங்க உள்ளடி வேலை பார்க்க போறாங்க. காங்கிரசுக்கும் விசிகாவுக்கும் சில இடங்கள்ல மோதல், அவங்களும் உள்ளடி வேலை பார்க்க போறாங்க. ஏன் திமுகவுக்கும் காங்கிரஸ் உறுப்பினர்களுமே பல இடங்கள்ல மோதல், அவங்களும் உள்ளடி வேலை பார்க்க போறாங்க. அப்போ வெளியில தான் பார்ப்பதற்கு அழகாக பூசிய பானை போல இருக்குது, உள்ள ஃபுல்லா சாக்கடை. இவனுக்கு ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு மாயிறானுங்க. உள்குத்து எல்லாம் ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு. பல தொகுதியில் நமக்கு செய்தி வந்துட்டு இருக்கு. குறிப்பா எழும்பூர் தொகுதியில தமிழன் பிரசன்னா நிக்கிறான்ல, அந்த பிரசன்னாவுக்கு எதிராக பரந்தாமன் செம்ம வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க வச்சு கிழிக்க போறாங்க போல இருக்கு. பிரசன்னா தோற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. அப்படியே வெற்றி பெற்றாலும் பெரும்பான்மை இடங்கள்லாம் பெரும்பான்மையான ஓட்டை பெற்றுலாம் அவர் வெற்றி பெற மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பரந்தாமன் உள்ள இறங்கி அந்த உள்ளடி வேலையை பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் தாம்பரத்துல SR ராஜாவினுடைய ஆதரவாளர்கள் அவங்க அங்க இருக்கக்கூடிய டாக்டர் கிருத்திகா போட்டிடுறாங்க. அவங்களுக்கு உள்ளடி வேலை பார்க்க வெளியில தான் பிரச்சாரத்துக்கு கை கோத்துட்டு போறாங்க, எல்லா இடத்துக்கும் ஒன்னா போறாங்க. ஆனா அவருடைய ஆதரவாளர்கள் அங்க உள்ளடி வேலை பார்த்துருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க திமுக கட்சிக்குள்ளேயும் உள்ளடி வேலை நடக்குது,
திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ள உள்ளடி வேலை நடக்குது. இப்பேற்பட்ட கேடுகட்ட கூட்டணியை நாங்க பார்த்ததே இல்லையா. நன்றி.